ஆபிரகாம், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் உட்கொண்டு 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாகியது. இந்த தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி இன்று தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள தகவலின்படி மெத்தனால் 8.67% முதல் 29.7% வரை மெத்தனால் அந்த கள்ளச்சாராயத்தில் கலந்திருந்ததாக அந்த அறிக்கை செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மெத்தனால் கலப்பு 4% அதிகமாக இருந்தாலே உடலில் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டு உயிரிழப்பு வரை அது கொண்டு செல்லும் என்று மருத்துவ அறிக்கைகள் கூறப்பட்டுள்ள சூழ்நிலையில் மிக அதிகபட்சமாக மெத்தனால் கலந்திருந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்பது தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வருகிறது. 8.67%இருந்து 29.7% வரை மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் கலந்ததால் தான் இந்த உயிரிழப்பு விசச்சாராயமாக மாறி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர விசச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்ற சோதனைகளில் இதுவரை செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம், மரக்காணம் உள்ளிட்ட இடங்களில் 254 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கள்ளச்சாராய விற்பனையானது தொடர்ச்சியாக இந்த மெத்தனால் கலந்த சாராய விற்பனை நடைபெற்று வருவது கண்டறியப்பட்டு இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் 254 என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய மெத்தனால் வாங்குவதும் மற்றும் இனிமேல் கள்ளச்சாராயம் விற்றால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும், 10 லட்சம் ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படும் என்று தமிழக அரசு பேரவையிலேயே அது அறிவித்திருந்ததையும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் அதிமுக கொடுத்த அந்த கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்த மற்ற தகவல்கள் இந்த அறிக்கையில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் கள்ளச்சாராய ஒழிப்புக்காக தற்போது எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் உயிரிழப்புக்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடங்கிய அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.